இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று காலை நடிகர் விஜய் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு வருவதாக ஒரு செய்தி வெளியானது. அது அதிகாரபூர்வம் இல்லாத செய்திதான். ஆனால் விஜய் ரசிகர்கள் அதிகாலை 2 மணியிலிருந்தே வேளாங்கண்ணி பேராலயத்தை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள். தேர்தலுக்கு முன்பு வரை, வாக்குப்பதிவு நடைபெறும் வரை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வாக்காளர்கள்தான் கடவுள்கள், அவர்கள்தான் எதிர்காலத்தை தீர்மானிப்பவர்கள், எங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டால்தான் தமிழ்நாடு செழிப்பாக இருக்கும், ஆகவே வாக்காளர் கடவுள்களே எங்களுக்கு வரம் கொடுங்கள் என்று மக்களை சந்தித்து கேட்டார்கள். தேர்தல் முடிந்தவுடன் அப்படியே கடவுளை மாற்றிவிட்டார்கள். ஒவ்வொரு தேவாலயம் கோயில்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நடிகர் விஜய் விதிவிலக்காக இருப்பார் என்று சிலர் நம்பினார்கள். ஆனால் முதலில் திருச்செந்தூர் கோவிலுக்கு நடிகர் விஜய் சென்றார். வாக்காளர்களை மறந்துவிட்டார். கடவுளிடம் வரம் கேட்டார். எப்படியாவது எனக்கு வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை கொடுங்கள், நான் முதலமைச்சராக வேண்டும் என்று முருகனிடம் வரம் கேட்டார். அதற்கு பிறகு சீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று அங்கே வரம் கேட்டார். இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனைவி, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று அவர்களும் வரம் கேட்கிறார்கள். எங்களுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு தாருங்கள். ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை தேர்தலில் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற கட்சிக்கு கவர்னர் கொடுப்பார். கடவுள் எப்படி கொடுப்பார் என்று நமக்கு தெரியவில்லை. நாம் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. தேர்தல் வரை மக்களை கடவுளாக நினைத்தார்கள். தேர்தல் முடிந்த பிறகு கடவுளை தேடி போனார்கள். நான் என்ன கேட்கிறேன், முருகப்பெருமான் தமிழ் கடவுள் திருச்செந்தூர் போன விஜய்க்கு வரம் கொடுப்பாரா, அல்லது முருகனிடம் வேண்டுதல் வைத்த எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வரம் கொடுப்பாரா? யாருக்கு கொடுப்பார்? முருகனுக்கு எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம். அவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு நடிகர் விஜய் வருகிறார் என்றவுடன் 3 மணிக்கே அந்த கோவிலை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் பெரும் அழிச்சாட்டியம் செய்து விட்டார்கள். நாம் ஏற்கனவே ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு என்று பேசுகிறோம். அரசியலில் ஆன்மீகம் கலக்கக்கூடாது, ஆன்மீகத்தை வைத்து அரசியலை நடத்தக்கூடாது என்று சொல்கிறோம். ஒரு பக்கம் இந்துத்துவா என்ற பெயரில் சங் பரிவார் அமைப்புகள் ஆன்மீகத்தையும் அரசியலையும் இணைத்து கடவுள் மறுப்பு கொள்கை அல்லது பகுத்தறிவு கொள்கை பேசுபவர்களை மதத்தின் பெயரால் கடுமையாக சாடுகிறார்கள். கடவுள் மறுப்பு கொள்கை பேசுபவர்களுக்கு தர்க்க ரீதியாக கருத்தியல் களத்திலே பதில் சொல்லலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை செய்யாமல் மதத்தை துணைக்கு அழைத்து கொண்டு மதத்தை வைத்து இந்தியாவிலே அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது சங் பரிவார் அமைப்புகள். ஒரு சில முஸ்லீம் தீவிரவாத அமைப்புகள் முஸ்லீம் மதத்தை வைத்து அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த அவலங்கள் வேறு இருக்கின்ற இந்த நேரத்தில் நடிகர் விஜய் கட்சியுடைய ரசிகர்கள், அவர்கள் இன்னும் அரசியல் கட்சி தொண்டர்களாக மாறவில்லை. அவர்கள் இன்னும் விசிலடிச்சான் குஞ்சுகளாகவே இருக்கிறார்கள். ஒரு தேவாலயத்திற்கு போனவர்கள், அவர்களின் தலைவர் நடிகர் விஜய் வருவார் என்று எதிர்பார்த்தவர்கள், அதிகாரபூர்வ அறிவிப்பே வரவில்லை, ஆனாலும் வருவார் என்று 3 மணிக்கே கூடினார்கள். கூடியவர்கள் அந்த தேவாலயத்தில் இருக்க ஒழுங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் காம்பவுண்ட் சுவரில் ஏறுவது, கொடிமரத்தில் ஏறுவது, அங்கே நடிகர் விஜய் கட்சியுடைய கொடியை பிடிப்பது, கோஷம் போடுவது, கூச்சல் எழுப்புவது, கட்டுப்பாடு இல்லாமல் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்வது, அந்த கூட்டத்திற்கு போன பெண்கள் தன்னுடைய பையை காணாமல் போவதற்கு களவு விட்டு விடுவது அல்லது தொலைத்து விடுவது, தொலைத்துவிட்டு கதறுவது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் விஜய் வருகின்ற இடத்தில் மட்டும்தான் நடைபெறுகிறது. கடைசியில் விஜய் அங்கே வரவே இல்லை. இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், எந்த அரசியல் கட்சி தலைவர்களும்
எந்த கோவிலுக்கு, எந்த தேவாலயத்திற்கு அல்லது எந்த மசூதிக்கு போனாலும் கோவில்களுக்கென்று ஒரு நடைமுறை இருக்கிறது, ஒரு மரபு இருக்கிறது. அதை மீறுவதில்லை. அது வரம் கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவர்களுடைய விருப்பம். அதை போல கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர் போனாலும் அந்த கிறிஸ்துவ தேவாலயங்களின் நடைமுறை அந்த மரபுகளை மீறுவதில்லை. அதை போல முஸ்லீம் மசூதிகளுக்கு போனாலும் கூட அந்த தலைவர்கள், அவருடைய தொண்டர்கள் அந்த முஸ்லீம் மசூதியுடைய மரபுகளை, அதனுடைய நடைமுறையை மீறுவதில்லை. ஆனால் நடிகர் விஜய் ரசிகர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறார்கள். இது மாற்றப்பட வேண்டும். குறைந்தபட்சம் விஜய் அவருடைய ரசிகர்களை கண்டிக்க வேண்டும். நடிகர் விஜய் வருகின்ற பொழுது ஆக்ரோஷமாக ஓடுவது, ஒருவர் மீது ஒருவர் விழுந்து கீழே விழுவது, கையை காலை உடைத்து கொள்வது, இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் இதை தெரிந்தே அனுமதிக்கிறார் என்று தான் நான் குற்றம் சாட்டுகிறேன். ஏனென்றால் இப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், கட்டுக்கு அடங்காமல் நடிகர் விஜய்க்கு கூட்டம் வருகிறது என்று ஊடகங்கள் எழுத வேண்டும் என்று நடிகர் விஜய் எதிர்பார்க்கிறார், அல்லது அவருக்கு அப்படி போதனை செய்கிறார்கள். ஆகவேதான் விஜய் வருகின்ற இடங்களில் மட்டும் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் மீறப்படுகின்றன. 41 உயிர்களை கரூரில் பலி கொடுத்ததற்கு பிறகும் இன்று வரை இவர்கள் நடத்துகின்ற கூட்டங்கள், விஜய் செல்கின்ற இடங்களில் இப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாமல் மோசமான செயல் முறையைத்தான் நடிகர் விஜயின் ரசிகர்கள் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசியலும் தெரியவில்லை, கட்டுப்பாடும் தெரியவில்லை, எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த தேர்தலில் நடிகர் விஜய் தோற்றால் இந்த வந்த கூட்டம் அப்படியே ஓடிவிடும். அல்லது தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொன்னார்களே சில புத்தி சிகாமணிகள், சில பெண்மணிகள், குடும்பத்தை காக்க வேண்டிய பெண்கள், இந்த உலகத்தை காக்க வேண்டிய பெண்கள், ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்பத்தின் அடுத்த குடும்ப வாரிசை சுமப்பவர்கள், படைக்கும் தொழிலை பிரம்மாவிற்கு அடுத்து மேற்கொண்டு இருக்கின்ற பெண்களே கட்டுப்பாடு இல்லாமல் நடிகர் விஜய் தோற்றால் தற்கொலை செய்து கொள்வேன், அதுவும் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்வதெல்லாம் என்ன அரசியல் நடைமுறை? இப்படி உலகத்தில் எந்த ஒரு கட்சியாவது நடந்திருக்கிறதா? ஏன் தமிழ்நாட்டில் எந்த கட்சி தொண்டர்களாவது அப்படி பேசியிருக்கிறார்களா? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தற்பொழுது ஒரு தொண்டரிடம் தொலைபேசியில் பேசினார். அந்த தொண்டர் சொன்னது, தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொன்னார். உடனடியாக மருத்துவர் ஐயா அவரை தொலைபேசியில் அழைத்து அவரை பாசத்தோடு கண்டித்தார். அது தவறு. உன்னை போன்ற தொண்டர்கள் இந்த கட்சிக்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தற்கொலை என்று முடிவெடுப்பது மிக மிக மோசமான நடவடிக்கை. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நானே தருமபுரி வருவேன், நீ என்னை வந்து சந்திக்க வேண்டும், உன்னை நான் பார்க்க வேண்டும், நீ உன்னுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்று அந்த தொண்டருக்கு நேரடியாக தொலைபேசியில் அழைத்து அறிவுரை கூறுகிறார். ஆனால் நடிகர் விஜய் இன்று வரை இப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்ற தொண்டர்களுக்கு எந்த அறிவுரையும் கூறவில்லை, குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை. இப்படித்தான் நடிகர் விஜய் கட்சி கட்டுப்பாடு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இதில் வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கு வந்த ஒரு பெண் என்ன சொல்கிறார்? நான் காலையில் 4 மணிக்கே தேவாலயத்திற்கு வந்துவிட்டேன். நான் படிக்கின்ற காலத்தில் கூட 4 மணிக்கு எழுந்ததில்லை. 4 மணிக்கு கண் விழித்து எழுந்து படித்து முடித்துவிட்டு கல்லூரிக்கோ அல்லது பள்ளிக்கூடத்திற்கோ சென்றதில்லை. ஆனால் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு 4 மணிக்கே வந்தேன். விஜய் வராமல் எனக்கு ஏமாற்றமாக இருக்கிறது என்று கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார். ஏதோ IAS தேர்வில் தோல்வியடைந்ததைப் போல, ஏதோ அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் தோல்வியடைந்ததைப் போல கதறி இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், அந்த பெண்மணி காலை 4 மணிக்கு எழுந்து பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு சென்று ஒழுங்காக படித்திருந்தால் இதற்கு 4 மணிக்கே எழுந்து வந்திருக்க மாட்டார். அப்பொழுது ஒழுங்காக படிக்காதன் விளைவு, திரையில் வந்த கதாநாயகனை தரையிலும் கதாநாயகனாக இருப்பான் என்று எதிர்பார்த்தது எவ்வளவு மோசம்! இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கையில் நடிகர் விஜய் ரசிகர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, அதை நடிகர் விஜய் கண்டிக்க வேண்டாமா? எனக்கு திரைப்பட டைரக்டர் டி. ராஜேந்தர் சொன்ன
ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது. கிராமப்புறங்களிலே ஒரு சொலவடை சொல்வார்கள். அதை அவருடைய பாணியில் திருப்பி சொன்னார். என்னவென்று கேட்டால், கிராமப்புறங்களிலே சொல்கின்ற அந்த கூற்று, வித்தாரக்கல்லி விறகொடிக்க போனாலாம், கத்தாழ முள்ளு கொத்தோட குதிச்சான். அதை டி ராஜேந்தர் எப்படி மாற்றி சொன்னார் என்று கேட்டால், சின்னாளப்பட்டு சில்பான் சினிமாவுக்கு போனாலாம், திரையில் வந்த கதாநாயகன் தரையில் வந்து கட்டிப்பிடித்தானாம் என்று அதை மாற்றி சொன்னார். அந்த விமர்சனத்தை ஒரு காலத்தில் டி ராஜேந்தர் வைத்தார். இன்றைக்கு இந்த விமர்சனம் நடிகர் விஜய் ரசிகைகளுக்கு, சின்னாளப்பட்டு சில்பான் சினிமாவுக்கு போனாலாம், திரையில் வந்த கதாநாயகன் தரையில் வந்து கட்டிப்பிடித்தானாம் என்பது பொருந்தும் என கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.